அப்புறம் என்ன டேஷ்க்காக என் கூட படுத்த? என் அம்மாவோட பாசத்தை அவன்கிட்ட பார்த்தேன் மேம். ஏண்டா எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ்வளோ பார்த்துக்குவான் என்ன. என் கண் அசைய வச்சு நான் மனசில் என்ன திங்க் பண்ணுறேன், என்ன ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு கரெக்டாக சொல்லுவான். இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை வீட்ல? வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை மேம். என்னன்னா, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல மேனேஜராக இருந்தார் அவரை. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவர் எனக்கு பிடிக்காது. எப்போ பாரு என்னை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஃப்ரெண்டாக பழக ஆரம்பித்தார். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இது அப்படியே ஃப்ரெண்டாக இருக்கிறத வந்து அவர் வேறு மாதிரி என்கிட்ட பண்ண ஆரம்பித்தார். நிறுத்துறா, இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பாடா? அட நானாப்பா சொல்றேன், படிச்சவன் தான் சொல்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் கன்ஃபியூஷன் தாங்க முடியாமல் அவர்கிட்டயே வந்து இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இவங்களெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சி கொடுக்கணும். ஏன்னு கேட்டார். ரொம்ப இது பண்ணார், ஃபோர்ஸ் பண்ணார். ஏன் என்ன ஆச்சு? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். ஸோ வேறு வழி இல்லாமல் என் மைண்ட்குள்ளே நடக்கிற ஃபைட்ஸை நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு வேறு மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச? உன் போக்கு சரியில்லை, உன் போக்கு சரியில்லை. இல்லை நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்டாக என்கிட்ட பழகுறீங்களா இல்லை ஒய்ஃபாக ட்ரீட் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். உன் மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? உடனே அவர் சொன்னார், நான் உன்னை ஒய்ஃபாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து தான் நாங்கள் லவ் பண்ண. எவ்வளோ நாள் இது? எவ்வளோ மாசம்? ஜஸ்ட் 2 months தான். நியாயமா இதெல்லாம்? ஆ? 2 months தான் மேம் இருக்கு. என்னதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காதலை பத்தின்னு எனக்கு தெரியல. வாழ்க்கைன்றது பிரியாணி மாதிரி, காதல்ன்றது அதில் இருக்கிற கிராம்பு மாதிரி. சாப்பிடும்போது அதை கடிச்சிட்ட பிரியாணியே பிடிக்காம போயிடுதா? வெளியில் போவோம் அடிக்க. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அப்பா அம்மா பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்களே, வேலைக்கு அனுப்பிச்சாங்களே. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. இப்படி யாரு கூடயோ சுத்துறோமே, அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என் அம்மாவோட பாசத்தை அவன்கிட்ட பார்த்தேன் மேம். ஏண்டா அம்மாவோட பாசத்தை எப்படிமா இன்னொருத்தட்ட பார்க்க முடியும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டான். வயசு கோளாறு. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ்வளோ பார்த்துக்குவான் என்ன. என் கண் அசைய வச்சு நான் மனசில் என்ன திங்க் பண்ணுறேன், என்ன ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு கரெக்டாக சொல்லுவான். நான் அனுப்புகிற மெசேஜ்லேருந்து என் வாய்ஸ் வரைக்கும் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி மாறிட்டான். நீங்க ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணீங்கன்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு பொம்பளை. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல மேம். வேற ஒரு தாட்டில் நான் போனேன். என்ன தாட்டு? சாக போனீங்களா? சாவுல புளியமதுக்கும் சாவுல செத்த பேல தூக்கு போட்டு சாவு. இப்போ உன்னை தவிக்க விட்டுட்டு, உன்னை போராட விட்டுட்டு அவர் போயிட்டார்ல, அப்ப எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணிருக்கான்? அவனோட அன்பு உண்மைதான் மேம். அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? நான் கண்டிப்பா அன்பு ஜெயிக்கும். அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? ஜெயிக்கும். உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வான்னு தானே அனுப்பிச்சு வச்சாங்க. டேய் பரமு படிங்கடா,
பப்ளிக் ஒன்றும் படிக்காத இருக்காதீங்களா, படிங்களா. அப்ப நீ ஏமாந்துருக்கேன்னு தானே அர்த்தம். அப்படியே ஏமாறுறீங்க. இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் உனக்கு அவர்தான் வேணுமாமா? கண்டிப்பாக மேம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? உங்க பேரு? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பாஷா கூப்பிடலாமா? சொல்லுங்க பாஷா, என்னது? பாம்பேல நீங்க என்ன பண்ணீங்க? பாம்பேலியா புடிங்கிட்டு இருந்தேன், புடிங்கிட்டு செத்த பயில. அதான் அப்பா அம்மா சம்மதத்தோட நான் எந்த முடிவும் எடுக்கல மேம். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க லவ் பண்ணீங்களா? கண்டிப்பா. அவளுக்கு வாக்கு கொடுத்தீங்களா? அப்புறம் ஏன் பண்ணீங்க? அப்படின்னு சொன்னீங்களே அப்பாட்ட பேச நான் ட்ரை பண்ணேன். அப்பா அம்மாட்ட நான் பேசாமல் எதுவும் சொல்ல. அப்பா அம்மாட்ட பேசினேன். அம்மாட்ட சொல்லி அம்மா முடியவே முடியாதுன்ட்டாங்க. நான் ஒரு பொம்பளை. புதுசா இருக்காங்க. நான் சரி இவங்க பிரச்சனை போய் நான் சொல்லாமல் இதை நான் முடியாதுன்னு சொல்ல வீட்டில் போய் சொன்னால் அதை மேடமுக்கும் தெரியும். அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நான் மேடமா? உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். செத்த பயில நடிக்காதல எப்படி? ஒரே நடிப்பு நடிக்காம பாருங்க நண்பர்களே, விவரத்துல கூடணும் பாருங்க. தூக்கி போகிற சூழ்நிலை மேடம். நான் அப்பா அம்மாட்ட நான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க வேற காஸ்ட், அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எல்லாம் முன்னாடியே தெரியாதா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. உங்களுக்கு கீழே வேலை பண்றது பொண்ணுங்கள்ட்ட நீங்க அந்த மாதிரி தானே நடந்துக்கணும். எதுக்கு இந்த லவ் எல்லாம்? நம்மகிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் படுக்கிறதுக்கு பாயும் நாம தானே கொடுக்குறோம். அதுல நீயே படுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? காதலிக்கிறது தப்பு இல்ல. அது ஒரு வாட்டி நீங்க இறங்கிட்டீங்கன்னா அதுக்கு தில் இருக்கணும். வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? என்ன நினைச்சுதான் அப்படி எல்லாம் பண்றீங்க? இதுக்கு பேர் தான் காதலா? அப்புறம் 2 மாசத்துல அப்படி என்ன காதல் வந்துடும்? பார்த்த உடனே வரதாண்டா காதல், பாக்க வர்றது காஜி. திஸ் இஸ் லவ். ஈஸியா கிடைச்சா ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்காரு மனசுல. அந்த மாதிரி இல்லை மேம். அப்புறம் உங்கள்கிட்ட கேட்டு போங்க. அந்த மாதிரி கேரக்டர் இல்லை அப்புறம் மேம். தயவுசெய்து எனக்கு அந்த மாதிரி பையன் நான் கிடையாதுக்கா. எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணு தான்க்கா எனக்கு. எங்க அம்மா அப்பா எனக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த பொண்ணு எனக்கு போதும்க்கா. இந்த மாதிரி இருந்தா இந்த நிலைமைக்கு வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன் மேம். இதை விட மோசமான நிலைமையில வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன். உண்மையாவே தான் லவ் பண்ணீங்களா? ஆமாம் மேம். இப்பவும் லவ் பண்றீங்களா? இப்போ வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி மேடம். கடமையா பாசமான வரும்போது மனசு பாசம் தான் முக்கியம் சொல்லுது, புத்தி கடமை தான் முக்கியம் சொல்லுது. நேற்று இருந்து அம்மாவுக்கு உடம்பு நான் சரியில்லை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் மனசு சொல்றது கேக்குறதா, புத்தி சொல்றது கேக்குறதா? எப்பா முதல்ல நான் சொல்றத கேளுப்பா. இப்பவும் லவ் பண்றீங்களா? ಸುಬ್ಬುಲಕ್ಷ್ಮಿಗೆ ಬರಿವೋಳು ಬರಿವೋಳು. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உண்மையா லவ் பண்ணேன், ஆனா எங்க அப்பா அம்மா சம்மதிக்கல, அதனால பிரிஞ்சு போறோம் சொல்றீங்க. நாமத்தை வரையும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஓம் கேசவாய நமஹ. கண்டிப்பா. உங்க விருப்பம் இல்லாம தானே என்கேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன். இல்லை அப்படிலாம் இல்லை. அப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் பதில் சொல்லு. என்ன சொன்னோம் சொல்லு. ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துட்டு தான் என்ன ஒத்துக்க வச்சாங்கன்னு சொன்னியா இல்லையா? அதாவது புழுவலாம், புயல் ரேஞ்சுக்கு புழுவ கூடாது. இவங்களுக்கு நான் என்கரேஜ்மெண்ட் ஆனது இவங்களுக்கு தெரியும். அப்போலேருந்தே நான் 6 மாசமாவே இவங்கள்ட்ட சரியா நான் பேசுறது இல்லை மேம். ஏன்னா டேய் நான் பேசவே மாட்டேன்ற, ஃபோன் பண்ண மாட்டேன்ற, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்ற. என்கிட்ட பேசிட்டு தான் இருந்த. வீட்டுக்கு போற வரைக்கும் நீ பேசிட்டு தான் இருப்ப. என்கிட்ட போன்ல எல்லா எவிடன்ஸும் இருக்கு, சரியா? ஒரு அழுத்துனா நீ போட்ட பிளான் தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும். எப்படி எப்படி பேசிருக்கேன்ட்டு என்னென்ன மெசேஜ் பண்ணிருக்கேனும் இருக்கு. என்கிட்டயும் இருக்குமா? இதுக்கு தான் பேரு காதலா? வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஒரு ஒற்றுமையே இல்ல. நான் எதை வச்சு அப்படி சொன்னேன்னு உனக்கு தெரியும்ல? இதை வச்சுன்னா எது புரியல என்ன சொல்றேன். நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியாது. சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல.
உன் அக்கா பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? 6 மந்த்துக்கு முன்னாடிலேருந்தே நான் உன்கிட்ட சரியா பேசலன்னு சொல்றியே, ஏன் அப்படி சொல்ற? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நான் எல்லாத்தையும் வெளில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்ப சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நானும் சொல்ல தயாரா தான் இருக்கேன். நானும் சொல்கிறதுக்கும் தயாராக தான் இருக்கு. எது சொன்னாலும் சொல்லி நான் ஃபேஸ் பண்ண சொல்லு. உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு நாரியா. அப்புறம் என்ன டேஷ்காக என் கூட படுத்த? எல்லாவா முடிஞ்சு சொல்லு. நீ ஒத்துக்கலாம் தான் நானும் பண்ணேன். சொல்லு. நீ வந்ததான் நான் பண்ணேன். ஆனால் மேடம் என்ன தெரியும், நானா வேலைக்கா புடிச்சேன். திருட போற இடத்துல தடயத்தை விட்டு வரக்கூடாதுன்னுவாங்க. நீ என்னடா தடவிட்டே வந்துடுற. லிமிட்டை தாங்கல உங்கள்கிட்ட கேட்டு. இதுல என்ன லிமிட் இருக்கு சொல்லு. வேர்ஜினிட்டிக்கு டச் பண்ணாத அளவுக்கு நீ எல்லாத்தையும் நடந்துக்கிட்டு. நீங்களே எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேது. ஆனா பச்சை மட்டை அடி உறுதி. இந்த காலத்து குழந்தைங்க பண்ணறது அட்டகாசம். ஏன்பா என்ன துரோகம் பண்றீங்க நீங்க? மேடம் நான் துரோகம் பண்ணல மேடம். அப்புறம் இல்ல வேலைக்கு வரா நீங்க எங்க போய் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போனீங்க? பாக்குறதுக்கு கேன புட்டமா இருந்துகிட்டு சோழி புட்டம் மட்டும் கரெக்டா பாக்குறான். கேன புட்டம் இல்லை மேம், எனக்குன்ட்டு ஒரு லிமிட் இருக்கு மேடம். அதை நான் தாண்டல மேடம். என்னப்பா லிமிட்? என்ன லிமிட் சொல்ற? இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். அப்பா அம்மா அவங்கள நாங்க கன்வின்ஸ் பண்ணா நீங்க கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அம்மா ஒத்துக்கிட்டேன் நான் கண்டிப்பாக பண்றீங்களா? அளப்புற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான். இந்த மாதிரி செல்லு சார்ஜ் இல்லாமல் வந்து அதை வீடியோ போட முடியல பிரான். இந்த வீடியோ போட ஆரம்பிச்சேன் பிரான். அளப்புற ஸ்டார்டிங் பிரான். ஓ